ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே விலாக் பார்த்துக்கோங்க. இது எங்கன்னா நாங்கள் திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். இது இப்போ போகும்போது காரில் போகிறேன்னா, வரும்போது செம்ம குத்தாட்டத்தோடு நாங்கள் ஒரு வேனில் தான் வந்தோம். ஏன்னா எங்கள் ஃபுல் ஃபேமிலியும் முதல்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் நாங்கள் எப்போவுமே போய் சேருவோம் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எந்த ஒரு கோயிலுக்குனாலும். அதனால் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு அவங்க காலை நினச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு திருநெல்வேலியில். அதனால் அவங்க ஃப்ரெண்டோடு வந்திருந்தாங்க. அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் போய் அங்கே உள்ளே செட்டில் ஆனதும் குளிக்கிறத மட்டும் எடுக்கலை பார்த்துக்கோங்க. ஏன்னா குளிக்கிறத எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் போனதே லேட்டு, எல்லோரும் வெளியே வர அளவுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிடிச்சி இழுத்து நான் உள்ளே விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது மாட்டுக்கு ஒரு லேடி இது வச்சுட்டு இருந்தாங்க, பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக கேமராவை எடுக்கவும் அவங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரியல. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வெயில் ஏறல, கண்ணு பூசிருச்சு. கண்ணை பாருங்க, நாங்கள் எல்லோரும் சுருக்கி தான் வச்சுருப்போம், அந்தளவுக்கு சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா எதுவும் மொத்தமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தலையை காயப்பட்டபடியே நாங்களும் கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட்டம் எப்போ அவ்வளோ கூட்டம் வரிசை நிற்குது. பொது தரிசனம் 100 டிக்கெட்டு, எல்லா டிக்கெட்லேயும் ஆளுக்கு அவ்வளோ நின்றுச்சு. அதனால் உள்ளே போக முடியல. ஏன்னா குட்டி குட்டி பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதுவும் வேறு சாப்பிட வேறு இல்லை. நாங்கள் போனதே 2 மணிக்கு. அதனால் சாப்பிடல, வேண்டாம் நம்ம வீட்டுக்கே கிளம்புவோம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டோவுக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானும் எங்கள் அண்ணனும் என்ன பண்ணோம், நீங்களாம் ஆட்டோவில் போங்க, நாங்கள் நடந்தே வந்துருந்தோம்னு சொல்லிட்டு நடந்தே வந்தாச்சு. வந்ததும் ஒரு இடம் பார்த்து நாங்கள் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் வேன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வேனில் ஏறி உட்காந்து அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்தோம். தக்காளி சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம் இந்த 3 செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு, அதுக்கப்புறம் வாழைக்காய் சிப்ஸு, வாழைக்காய் வறுவல் இவ்வளவும் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. துவையல் இருந்துச்சு. எல்லாம் வச்சு நல்லா அழகாக சூப்பராக சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வக்கணம் கட்டினான். நான் வக்கணம் காட்டுடி, நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வாயை திறக்கவே மாட்டேன்ட்டா. அதனால் அவள் அக்காக்காரி நான் வக்கணம் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கணம் காட்டிக்கிட்டு இருந்தா. இப்போ வக்கணம் காட்டி காமிப்பா பாருங்களேன். உங்கள் இதில் அடகு காட்டுதுன்னு சொல்லுவாங்களோ, வக்கணம் கட்டுற. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வீடு போய் சேர்ற வரைக்கும் குத்துன்னு குத்திட்டு தான் கிடந்தாங்க பசங்கள்லாம். இது வரைக்கும் குத்த மாட்டாங்க அதிகமாக, இந்த டைமு குத்த வச்சுருக்கேன் நான். அதுவும் என் சின்னவன்ட்டு இந்த மகிழன் இவன்லாம் பார்த்தீங்களா என்ன குத்தணுன்னு முட்டை கிழக்கிக்க ஒருத்தன் அண்ணா பாருங்க. அடுத்த வீடியோவில் பாருங்க, நான் அப்படியே போட்டு விடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க.